ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது போலத்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த உபத்திரவங்களை வழியாக நாம் பார்க்கின்றதான பொழுது அவர்கள் தேவனுக்கென்று இன்னும் அதிகமாக உறுதியாக உருவாக்கப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்களே தவிர வாழ்க்கையில் அவர்கள் சோர்ந்து போனது என்பது மிகவும் அரிதான காரியம். காரணம் என்னவென்றால், இவர்கள் அனைவரும் அந்த சகலவிதமான உபத்திரவத்தின் சூழ்நிலையிலும் தேவனுடைய அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே அந்த உபத்திரவத்திலும் அவர்கள் சகலவற்றையும் பொறுமையாக சகித்தார்கள். அதனால் தேவனுடைய அந்த சமாதானத்தை பெற்றவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். அதைதான் இந்த நாட்கள் நாம் வாசித்து கேட்டோம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது. இவை எல்லாவற்றிலையும் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் அவர்களை அழிப்பதற்கல்ல, அந்த உபத்திரவத்திலே அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நாட்களை நாம் உணர்ந்தவர்களாக உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நாட்களை நாம் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு கடைசி காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக செல்ல வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இவை எல்லாவற்றிலேயும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ள அவர் வல்லவராக காணப்படுகிறார். எனவே தேவனுடைய அந்த சமாதானத்துடன் நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது அதை தைரியமாய் எதிர்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடம் நாம் கொடுக்க வேண்டும். இந்த அநேகர் இந்த உலகம் கொடுக்கிறதான அந்த சமாதானத்தில் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான நிறைவை கண்டிருக்கிறபடினாலே அந்த உலகம் கொடுக்கிறதான சமாதானத்திலிருந்து திடீரென்று அந்த சமாதானம் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் எடுக்கப்படுகிறதான பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான தெய்வீக சமாதானமோ அது என்றென்றும் நிலைத்து நிற்கிறதாக காணப்படுகிறது. காரணம், அது சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள் தங்கிராமல் முற்றிலும் நமக்குள்ளாகவே வாசம் செய்கிற ஒரு தெய்வீக சமாதானமாய் காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் உள்ள சமாதானமாய் காணப்படுகிறது. இது சூழ்நிலைகள் எப்படியாக மாறி போனாலும், சூழ்நிலைகள் எப்படியாக காணப்பட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் அது மாறாததாக அந்த சமாதானம் தங்கி இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக ஆறுதலும் நிம்மதியும் சமாதானம் உண்டாகிறது. இதுதான் தேவன் நமக்கு தருகிறதான ஒரு சமாதானமாகும். இது தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு சமாதானமாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கிறது. நாம் வாசித்து கேட்ட வார்த்தையின்படி அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு தங்கி இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறதான பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த தெய்வீக சமாதானம் உள்ளத்திலே ஆளுகை செய்வது நிமித்தமாக எல்லாவற்றிலேயும் வாழ்க்கையிலே கடந்து வருகிற எல்லா விதமான பிரச்சனையிலும் அவர்கள் பொறுமையாக எதிர்கொண்டு அந்த தெய்வீக சமாதானம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யும்படியாக இடம் கொடுப்பது நிமித்தமாய் அவைகளை பெற்று கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். நாட்கள் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால்
சகலவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொள்ளத்தக்கதானே அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதுல யாவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. அது சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரவங்கள், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, இது தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நீ நிறைத்து கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளை போலப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உபத்திரவத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்கதாக, நாமத்தை நாங்கள் மகிமை கண்டு வாழத்தக்கதாக யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.